ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் மக்களே கிடையாது. என்ன யோகி அதுக்குள்ளே தேர்ட் சேனலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க வேணாம். ஸோ வந்து இது தேர்ட் சேனல்லாம் கிடையாதுங்க. நம்ம செகண்ட் சேனலே வந்து பேரை மட்டும் மாற்றியாச்சு. ஏன் அப்படின்னா வந்து வணக்கம் மக்களே அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்லேயே வந்து உருப்படியே பார்க்கல, அதாவது ஒழுங்காக பார்க்காம விட்டுட்டேன். நம்மளால வந்து அவங்களுக்கு கஷ்டம் வேணும். ஆல்ரெடி வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சேனல் பேரை மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிரேசி இன்ஃபோ டெய்லர். ஸோ அதை தான் நம்ம பேர் வச்சிருக்கோம். CIT அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த பேர் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மட்டும் தான் போட போகிறோம். அதாவது நம்ம சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் வெளில போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல போயிட்டு வெளியில் பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாத விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க பேசுறதுக்கு வந்து நம்ம ஆமா ஜாமீன் வந்து கொட்டாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்ஃபர்மேட்டிவாக சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உருப்படியான ஒரு 10 விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறோம். அது 10 அப்டேட்னு சொல்லலாம், இல்லைனா வந்து டிப்ஸ்னு சொல்லலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு 10 விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்கு 10 சொல்லி முடிச்சிடுறேன். பிடிச்சிருக்கிறத அப்படியே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ரோன் தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ட்ரோன் தான். இப்போலாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து எங்கேயா இருந்தாலும் சரி ட்ரோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ட்ரோன்லேயே வந்து மெடிசனை வந்து இப்போலாம் வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெங்களூர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து 2 kg வரைக்கும் அந்த மெடிசனை வந்து அதால் கேரி பண்ணிக்க முடியுது அந்த ட்ரோனால். ஸோ 15 kilometers, அதாவது 15 kilometers அரௌண்ட் வந்து எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணுற மாதிரி ட்ரோன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஏரியாக்கெல்லாம் எப்போ வர போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லிடுவேன். என்ன பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான். அங்கே ஆல்ரெடி வந்து அங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மதன் குரி ப்ரோவே போட்டிருக்காரு. ஸோ பார்க்குறதுனா போய் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து வர வீடியோஸ்லாம் ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதில் வந்து வயலன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸோ இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் வந்து வர வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. என்னதான் நம்ம மாங்கன்னு அப்லோட் பண்ணாலும் அவங்க வந்து உடனே போட்டு அடுத்த செகண்டே வந்து அதை பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரோட வாட்சை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அது நார்மல் வாட்ச் கிடையாதுங்க, ஆப்பிள் வாட்சுங்க. ஆப்பிள்னாலே தெரியும் அவ்வளோ சேஃப்டி செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்சை வந்து ஹேக் பண்ணி, அதாவது ஒருத்தர் கிடையாது, ஒரு கேங்கே சேர்ந்து அந்த வாட்சை வந்து ஹேக் பண்ணி அவர் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்து அவர்கிட்ட இருந்து $5 லட்சம் வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. ஐ மீன் திருடிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எந்த மாதிரிலாம் திருடுறாங்கன்னு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க. மக்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக வந்து நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, வைக்கலாம், மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மழை வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட் தெரிஞ்சு அதனால தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். நம்ம 5ஆவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம தலைவனுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவே போட்டாச்சு. ஸோ இப்பயுமே வந்து தலைவன் வந்து எனக்கு 10வது நான் அடுத்தது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டெஸ்லா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க போறாராமா. ஸோ அந்த டெஸ்லா ரோபோட் எதுக்கு யூஸ் பண்ண போறாரு அப்படின்னா வந்து சர்வெண்டா யூஸ் பண்ண போறாராமா. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து டெஸ்லா ரோபோட்டும் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ எத்தனை பேர் அந்த ரோபோட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதுவும் இந்தியாவுக்கு வருமானு தெரியல, காரே வந்து வரல. நம்ம மதன் குரி ப்ரோ தான் வந்து ட்வீட் பண்ணி ஸோ சீக்கிரம் அனுப்பி விடுங்க எலான் மஸ்க் அப்படிங்கிற மாதிரி ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம் வருதா இல்லைன்னு பார்க்கலாம். 6ஆவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பக் தாங்க. ஸோ பல விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு BGMI, PUBG எதை எடுத்துக்காலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு பக் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம தான் என்னதான் வந்து ரிப்போர்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதை சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சியில் ஒரு பக் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு, கிரிப்டோ கரன்சி கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அதனால தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அவங்களோட கிரிப்டோ கரன்சி அந்த விஷயத்துல இருந்து $610 மில்லியன் வந்து ஆட்டை போட்டிருக்காரு. ஐ மீன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்டே போயிட்டு அந்த பாதி அமௌண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு பக் இருக்கு, இதை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாதி அமௌண்ட் கொடுக்குறாரு. அவங்களும் வந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம், இங்கே வந்து சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து இல்லை எனக்குலாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிறாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு என்னமே தெரியல. அவரோட பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட். பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து மனுஷன் வேற லெவலாக இருந்திருக்கான். ஆனால் வந்து பாதி அமௌண்ட் வந்து அவருக்கு பாதி தான் கொடுத்துருக்காரு, மீதி பாதி வந்து அவரே வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த நேரத்துக்கு தலைவர் எங்கே இருக்காரோ என்ன பண்ணிட்டு இருக்காரோ என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரியே பக்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும், எனக்கு வந்து பக் கிளியர் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பக்கை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அமேசானாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஒரு எந்த ஒரு பிராண்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுறப்ப அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, அமௌண்ட் மூலியமாக கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா Xiaomi, Realme சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம்
ஒன்று தான்ப்பா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எனக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபோன்லேருந்து இப்போ அடுத்து லேப்டாப் லான்ச் ஆகும். அதாவது லேப்டாப் தாவ போகிறாங்க. லேப்டாப் வந்து அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து அதுலேயுமே லேப்டாப் வந்துடும். மேபி வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ஃபோன்ஸே வந்து கம்மி அமௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ லேப்டாப்புமே கம்மியாக இருக்கும். நம்மள மாதிரி பசங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்து ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு வந்து 80,000 அதாவது $80,881 வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ரஷ்யாவில் பேன் பண்ணப்பட்ட சில கண்டென்ட் எல்லாமே வந்து கூகுளில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுளுமே வந்து ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபைனை கட்டியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேன் பண்ணால் அப்படின்னா வந்து அந்த இதில் வந்து இருக்கக்கூடாது, கூகுளில் இருக்கக்கூடாது. இந்த கண்ட்ரியில் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கூகுள் இதில் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து சில விஷயங்களை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து இன்னுமே சைட்டில் வந்து இருக்கு VPNலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது லெஜெண்டுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யாரும் போக வேணாம். உலகம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து நேச்சுரல் அப்படிங்கிறத வந்து காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு நேச்சுரே தேவையில்ல. நான் பல விஷயங்களை வந்து நான் அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட்னு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏரியாவில் வந்து இப்போ தான் வந்து எலக்ட்ரிக் பைக்கே வந்திருக்கு. ஆனால் வந்து ஸ்காட்லாண்டில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பிளேனை வந்து டெஸ்டிங் ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்டிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எலக்ட்ரிக் பிளேனும் வரப்போகுது. ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்காக மாறப்போகுதுங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறது, விற்கிற விலைவாசிக்கு வந்து பெட்ரோல் டீசல் விற்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் போட்டு ஓட்ட முடியுமா? எல்லாம் மாற்றி தான் ஆகணும். பிளைனுக்கு வந்து டீசலும் கிடையாது, பெட்ரோலும் கிடையாது நீங்கள் சொல்லலாம். அதான் அதுவும் ரேட் அதிகம் தான் ஆக்சுவலாக வந்து. அது அதனால் எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு மாற்ற போகிறாங்க. அதே சீக்கிரத்தில் வந்து கரண்டோட விலை ஏற்றிடும்னு நினைக்கிறேன். இப்படியே எல்லாமே எலக்ட்ரிக்கலில் மாறப்ப கண்டிப்பாக கரண்டோட விலை ஏறிடும்னு நினைக்கிறேன். ஐ மீன் கரண்ட் பில்லும் ஏற ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசி 10வது ஒரு அப்டேட்டுக்கு வந்து நான் வந்துட்டு, அதாவது எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க, உங்களுக்கு விருப்பமாக இருக்க மாதிரி சொல்லிக்கோங்க. ஓகே, நான் வந்து இதை நியூஸ்னு சொல்லலாம், இல்லை ட்ரெண்டிங் நியூஸ்னு சொல்லலாம், இல்லை அப்டேட் என்னன்னு சொல்லிக்கலாம். ஸோ 10வது விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் சும்மாவே இருக்காங்களா, லாக்டவுனில் சும்மாவே இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ வீட்டில் வெட்டியாக உட்காந்து மூவிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாம மூவிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு அப்டேட் யூஸ் ஆகும். என்னதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் விடோஸ் அப்படிங்கிற ஒரு மூவி இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக ஆக போகுது. செப்டம்பர் 3 வந்து ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ அது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற எல்லாமே தமிழில் தான் இருப்பீங்க. ஸோ தமிழில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து கடைசி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு கடையில் போய் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் கொசுறு தருவாங்க, அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு 10 அப்டேட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். ஸோ செப்டம்பர் 1க்கு மேலே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து சைலண்டாக ஒரு நியூஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து தியேட்டர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக தெரியல, மேபி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த மூவிஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம மட்டும் பழைய மாதிரி அப்படியே வெளில போயிட வேணாம். ஸோ மாஸ்க் அண்ட் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ ப்ளா அது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து நமக்கு இன்னும் 3rd வேவ் இருக்குது, 4th வேவ் இருக்குது, 5th வேவ் இருக்குது. அது மாதிரி எத்தனை வேவ் வரப்போது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. ஸோ இந்த 10 அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம நம்ம கீழே லைக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த விஷயம் பிடிச்சிச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்க பண்ணி நானும் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கிரேசி இன்ஃபோ. டாடா பாய், see you.